ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா ப்ரிசன் எஸ்கேப். இதோட பேர் எனக்கு சரியாக தெரியலை, நான் என்ன பார்க்கல அதோட பேரை, சும்மா ஆன் பண்ணேன். இந்த ஜெயிலுக்குள்ளே நிறைய பேர் விளாட்றாங்கல்ல, ரோப்ளக்ஸ்லேயே அதான் ஃபஸ்ட்டு கேமு, ஸோ அதான் விளாட்லாமேன்னு வந்தேன். ப்ரிசன் எஸ்கேப்புன்னு நான் அடிச்சுன்னு டைப் பண்ணேன், அது வந்துச்சு. பேரி ப்ரிசன் எஸ்கேப்னு நினைக்கிறேன், தெரியலை. மேலே போவோம், ஒரு குச்சிக்குள்ளே வேறு கொடுத்துருக்காங்க. யாரெலாம் விளாட்றான்னு பார்ப்போம். ஒரு இன்வென்ட்ரியில் ஒரு ஸ்க்ரூ பென்ச்சும் நம்மளுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. போவோம், இது அப்படி கையை வச்சு தட்டுவோம் லைட்டாக. இப்போ இந்த இதையும் தட்டுவோம். இதை ஜம்ப் பண்ணி போகணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை விளாண்டுருக்கேன், அப்போ யூடியூப்பில் போடல, சும்மா விளாண்டேன். போவோம், கிளிக் பண்ண வரோம். இதை கிளிக் பண்ணணுமா? ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஜம்ப் பண்ணுவோம். எடுத்தாச்சு. 2 டைம் நமக்கு ஸ்பேனர் இருக்க மாதிரி தெரியுது. நம்ம இன்வென்ட்ரியில் வந்துட்டு மித்த பொருள் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணணும், அது ஏற்கனவே ஆனில் தான் இருக்குது. ஸோ நம்ம மேலே போயிடுவோம். க்ரீன் கலரில் இருந்தாலே என்னது ஆன் ஆகினா தானே இது. ஸோ நம்ம ஆன் பண்ணி தான் இருக்குது, நம்ம போயிடுவோம். யாரோ ஏற்கனவே ஆன் பண்ணியிருப்பாங்க போல். வாங்க போவோம். திடீர்னு கேமராவை திருப்பும் போது நம்ம மூஞ்சிலே இதாகிடுது. வாங்க போவோம். இதில் அப்படியே ஜம்ப் பண்ணுவோம். எப்படியோ ஜம்ப் பண்ணியாச்சு கரெக்டாக. ஏன்னா பூட்டி இருக்குது, இன்னும் யாரும் ஆன் பண்ணலை போல். இப்போ இறங்கி இதை ஆன் பண்ணிட்டு வந்துடுவோம். இவன் துரத்துவான், நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறக்கூடாது, சும்மா ஆன் பண்ணிவிட்டு ஓடியாந்துருவோம். டம்மி பீஸ் தான், நம்ம போயிடுவோம். இப்போ வந்துட்டு இந்த வழியாக இப்போ நம்ம போவோம். கண்ட்ரோலே வரமாட்டேங்குது திடீர்னு. இந்த ஆன்ட்டியை ஃபாலோ பண்ணி போவோம். ஜம்ப்பாக அவங்க கீழே விழுந்துட்டாங்க, நம்மளும் கீழே விழுந்துட்டான். ஐயோ, எப்படி ஐயோ, இது வேறு வந்துச்சே தெரியாமல் கையை வச்சு சும்மா இருக்காமல் கிளிக் பண்ணி விட்டுட்டேன். அவன் வேறு பிடிச்சிட்டான். ஸோ ஃபஸ்ட்லேருந்து கட் பண்ணி விடுவோம். அதுவே போயிடுச்சு. போவோம். கிராணி வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கிராணியில் என்ன கேம் எல்லாமே போட்டேன்னு நினைக்கிறேன், தெரியலை. சீவர் எஸ்கேப் பண்ணனா, கார் எஸ்கேப் பண்ணனான்னு தெரியலையே, நானே மறந்துட்டேன். ரொம்ப மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 2-3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு வீடியோ போட்டேன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன், அதுவே ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் கரெக்டாக எல்லா வீடியோவுமே வந்துடும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வீடியோ டெய்லி போடலாம்னு இருக்கேன், ஒரு பிளானில் இருக்கேன். நீங்கள் கேட்குற கமெண்ட்டில் என்னென்ன கேம்லாம் கேட்குறீங்களோ அதில் எல்லாமே நான் விளையாண்டு போடலாம்னு இருக்கேன். நீங்கள் கம்ப்யூட்டர் கேம்னாலும் கேளுங்க. இதே மாதிரி இது செவல் இருக்குது, அதை எடுத்துக்குவோம். அதே மாதிரி மொபைல் கேம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதை எடுத்துக்கோங்க. இந்த செவலை ஏன் எடுக்கவே முடியலை? இந்த பாத்ரூமில் சரி, இந்த பாத்ரூம் நம்ம திறக்கவே கூடாது, ரொம்ப ஸ்டிங்கியாக இருக்குது. ஸோ இது ஏன் அந்த ஸ்டெவலை எடுக்கவே முடியலை? செவல் வாய் கொளருது, ஸ்டெவல்னு செவல், சரி என்னமோ ஒன்று. இதை ஏன் எடுக்க முடியல? இந்த மண் தோன்றதை அங்கே இருக்கான்னு பார்ப்போம். அது மண் தோன்றது வந்துட்டு இதில் இல்லை, யாராலையுமே எடுக்க முடியலை போல். இங்கே ஒருத்தி கையில் வச்சுருக்கா, இதை வச்சும் தோண்ட முடியலை. அங்கே ஒன்று இருக்குது செவல், இதை வச்சு தான் தோண்டணும் போல். வாங்க இதை வச்சு தோண்டி அப்படியே கீழே போகலாம். இவ்வளோ நேரம் விளாண்ட மாதிரி இருக்குது, ஆனால் 4 நிமிஷம் தான் போயிருக்கு. யார் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அதில் நிறையா காமெடி மூமெண்ட்ஸும் வரும், அதே மாதிரி திக் மூமெண்ட்ஸும் வரும். திக் மூமெண்ட்ஸ்லாம் வராது, இதெல்லாம் ஹாரர் கேமா இல்லை இன்னும் ஒரு ஜெயிலுக்குள்ளே எதுக்கு போட்டாங்கன்னே தெரியலை. நான் வாட்டுக்கு அமைதியாக கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இந்த உருண்டு வருது, அதை பார்த்து தான் அவன் பயந்து ஓடுறான் போல். இதுக்கெலாம் பயப்படுறான் பார்த்தீங்களா? சைடோடையே அப்படியே
வருது. அது எப்படி அது வரும்போது இடமே ஆடுது பாருங்கள். இந்த இதுக்குள்ளே போய்க்கும். இந்த ஒரு லைட் லேம்ப் இருக்குது. அந்த உருண்டை வருது. இப்போ போவோம். இப்போது அது வர்றதுக்குள்ளே அந்த ஓட்டைக்குள்ளே போயிடுவோம். ஓடிட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. வந்துருச்சு. இப்போ அந்த ஓட்டைக்குள்ளே போயிடுவோம். அதில் ஒரு ஏணி இருக்குது. வாங்க அது மேலே ஏறி போயிடலாம். டக்குன்னு ஏறி போயாச்சு. இங்கே ஒருத்தன் இருக்கான். நம்மளை பார்த்தோன்னே எப்படி ஜம்ப் பண்ணுறான் பாருங்கள். கிளிக் பண்ணிடுவோம். சரி, அவன் மூஞ்சை பார்க்கவே நல்லா இல்லை. இவனை மேலே தூக்கி ஜெயிலில் போடணும். ஏன்னா அவன் தான் ஜெயில் கைதி மாதிரி இருக்கான். நம்மளை போட்டு அப்பாவியான நம்மளை போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலே ஏறி போவோம். இங்கேயும் குதிப்போம். எப்படி கீழே லாவா இருக்குது பாருங்களேன். இப்போ போவோம். இந்த கேட் வழியாக லிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். இது அந்த காலத்தில் லிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு புதுசாகவும் இருக்குது ஜெயிலு. அண்டர் கிரவுண்டில் லாவாலாம் வச்சுருக்கான். இது முதல்ல ஜெயிலாக என்னன்னே தெரியலை. இதை பார்க்க உங்களுக்கு எது ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். செக்யூரிட்டி ட்ரைனிங்கா? எல்லாம் நம்மளுக்கு வேணாம். இந்த ஜூஸை குடிப்போம். ரொம்ப தாகமாக இருக்குது. நம்மளுக்கு ஏதோ சூப்பர் பவர் வந்திருக்கு. இந்த வச்சு நான் எப்படி கலக்கிறேன்னு சொல்லி வாய முடுறதுக்குள்ளேயும் கீழே விழுந்துட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி நான் எல்லாமே எனக்கு தெரியும். நான் விளாண்டுருக்கேன். நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இது எல்லாமே நல்லா விளாண்டுருக்கேன். நான் ஒரு ப்ரோ பிளேயர். இதை ஜம்ப் பண்ணணும், அடுத்து இதை ஜம்ப் பண்ணணும், அடுத்து இப்படி ஜம்ப் பண்ணணும். நான் ப்ரோ பிளேயரா இல்லை நார்மல் பிளேயரான்றதை நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஐயோ, ஓகே, கட் ஆகிடுச்சு திடீர்னு. அதான் என்னென்னு பார்க்கேன். இப்போ தெரியுதா? ஓகே. பின்னாடி எதுவும் சத்தம் கேட்டால் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. அது பேக்ரவுண்ட் நாய்ஸஸ். ஓகே, வாங்க போயிடலாம். ஏதோ ஏப்பம் விட்டான்னு நினைக்கிறேன். அந்த ஜூஸ் குடித்தது இறங்கிடுச்சு போல. இது ஃபுல்லாக அந்த மாதிரியே ஸ்பீடாக வச்சுருந்துருக்கலாம். நம்ம போயிருக்கலாம், அப்போவே போயிருக்கலாம். இந்த லேட்ரு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபைண்டர் லேட்ரு. ஏனி தானே அந்த ஸ்டோர் ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டோர் ரூமை கிளிக் பண்ணுவோம். இந்த இருக்கு இந்த இருக்குது ஏனி. எடுத்துக்கிறோம். இந்த இதில் இருக்குது. இதில் போட்டுருவோம். அதை இங்கே போட முடியல. இப்போ இதை இங்கே வச்சுட்டு அதை திறக்க முடியலை. அந்த ஏணியை போட்டால் தான் அதை திறக்க முடியும் போல். இந்த ஏணி இங்கே தான் இருக்குது. சைடில் எதுவும் நாய்ஸ் இருந்தால் நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஏன்னா அது பேக்ரவுண்ட் நாய்ஸஸ். அதெல்லாம் கண்ட்ரோல் வச்சு ஒன்றும் நினைக்காதீங்க. இது பக்கத்து வீட்டிலேருந்து வருது. ஸோ இப்போ வாங்க, எங்கள் ரூமுக்கும் இந்த பக்கத்து வீட்டுக்கும் பக்கத்தில் ஒட்டி தான் இருக்கும். ஜன்னல் இருக்குது, பெரிய ஜன்னல். ஸோ தட் இப்படி சத்தம் கேட்குது. ஸோ அதெல்லாம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ். அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. இப்போ நம்ம மேலே போவோம். இந்த சைடு போவோம். இதில் ஜம்ப் பண்ணி போகணும் போல். ஒன்று ஜம்ப் பண்ணிட்டேன், இன்னொன்றையும் ஜம்ப் பண்ணிட்டேன். அங்கே ஒன்று இருக்குது, அதையும் ஜம்ப் பண்ணிடுவோம். இப்போ இது மேலே ஜம்ப் பண்ணிடுவோம். இப்போ இது மேலே ஜம்ப் பண்ணி இப்போ இது மேலே ஜம்ப் பண்ணுவோம். இந்த கம்பி மேலே ஜம்ப் பண்ணிடுவோம். இப்போ இது மேலே ஜம்ப் பண்ணுவோம். இது மேலே அப்படியே கீழே விழுந்துட்டேன். நல்ல வேலை இங்கே தான் விழுந்திருக்கேன். நான் கூட கீழே அந்த முள்முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும். நம்ம காலில் வந்துட்டு குத்திருக்கோம் எல்லாமே. இப்போ கீழே போவோம். கீழே இங்கே திறந்து விடுவோம் வால்வை. இப்போ இன்னொரு வால்வு அங்கே இருக்குது, நான் பார்த்துட்டேன். இந்த அங்கே இருக்குது. ஜம்ப் பண்ணி போவோம். இப்போ வந்துட்டு நான் என்ன பேசுனேன்னு எனக்கே தெரியலை. நான் வந்துட்டு இது எடுத்துகிட்டு அப்புறமா தான் பேசினேன். இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறமா தான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பேசுனேன்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. வாங்க இங்கே போவோம்.
டிக் கொடுத்தாச்சு. வாங்க, நான் என் வாய்ஸ் ஒரு இதில் வரும், நான் ஆக்ஷன் ஒரு மாதிரி பண்ணுவேன். ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோ எடுத்துகிட்டேன். இப்போ வாய்ஸ் கொடுக்குறதா அடுத்து தான் வாய்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே எடுத்துட்டேன். ஆனால் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் வாய்ஸ் கொடுத்து இப்போ தான் எடிட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க, எப்படி போகுது பாருங்கள். ஐயோ, கீழே விழுந்துட்டேன். இப்போ வாங்க, இது வரைக்கும் நல்லா தான் போகுது. இதுக்கப்புறம் தான் இந்த இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கேப் வச்சுருக்காங்க. போக வேணாமா? அவுட் ஆக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் பொறுமை அவசியம். ஸோ ஜம்ப் பண்ணி போயிடுவோம். ரொம்ப நேரமாக விளாண்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு 4வது ட்ரை தான் இது. நான் உங்களுக்கு பாதி கட் பண்ணிட்டேன். ஆனால் கட் பண்ண மாதிரியே தெரியாது. இருந்தாலும் அவங்களுக்காண்டி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேனோடைய அதில் போகணுன்னு நினைக்கிறேன். படி போயாச்சு. வாங்க, இந்த ரூம்குள்ளே போயிடுவோம். கிராஃப்டேரியானா என்னது? காஃபிடேரியாவா? இந்த சாப்பாடெலாம் சாப்பிடுவாங்களே அது போல். இப்போ ஒருத்தர் நம்மளை துரத்திட்டே வரான். அவன்கிட்ட துப்பிட்டாங்க. சரி, இப்போ நம்ம அந்த ஃபுட் ஜூக்கா அதை எடுத்து அவனை சுடுவோம். ஐயோ, இது வேறு தெரியாமல் நான் அந்த வீடியோ கேப்சர் ஆகிறல கையை வச்சுறேன்னா அது ஏதாவது ஆயிடுது. ஸோ காயின்லாம் நிறையா கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, அதில் அவனை சுட்டதில் கிடச்சிருக்கு. இப்போ வாங்க, அடுத்து இந்த இதுக்கு போயிடலாம். இந்த இதெல்லாம் அப்படியே ஜம்ப் பண்ணணும்னு. ஐயோ, இது வேறு. நம்ம பாடியில் கை மட்டும் துண்டாக பறக்கிற மாதிரி இருக்குல்ல. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தோணுதான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், துண்டாக பறக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வாங்க, இந்த ஏணி இருக்கா, அதில் ஏறி போவோம். வாங்க, இதில் ஜம்ப் பண்ணுவோம். நான் வாய்ஸ் கொடுத்தது ஒரு நாள், நான் வீடியோ எடுத்தது ஒரு நாள், நான் இந்த கேம் விளையாடி எடுத்தது ஒரு நாள். ஸோ எல்லாமே 3 நாள் இருக்கும். 3மே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறாதீங்க. வாய்ஸு என் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அதாவது என் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே எடுத்துட்டேன், நான் மறந்துட்டேன். ஸோ இந்த லேடர் மேலே ஏறி இதாக கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த இருக்குது, இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போவோம். ஒரு பிளாங்கே நமக்குலாம் போதும். ஒரு பிளாங்க் தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த சைடும் போகணும். இன்னொரு பிளாங்க் வேணும் போல். பரவாயில்ல, நம்ம இதை வச்சு அப்படியே ஏறி போயிடுவோம். இப்போ வாங்க, நம்மகிட்ட ஒரு கன் இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. இவன் மேலே யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்படியே ஹேங் ஆயிடுச்சு சார். என்னை பார்த்தோன்னே லைட்டாக ஹேங் ஆயிடுச்சு என் செல்லு. இந்த பாருங்க, இப்படி ஹேங் ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல. கேமரா வேறு அப்பப்போ ஆகுது. இந்த கேமரா எப்படி எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களை பார்த்து. ஓகே, ஒரு கையை முடிச்சாச்சு. இன்னொரு கையை அப்படியே முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இன்னொரு கையை முடிச்சாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக அவனை கொண்டாச்சு. இப்போ அவன் வெடிச்சதில் நம்ம ஹெல்த்து கொஞ்சம் போயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு வாங்க, இந்த காருக்கு போவோம். நம்ம இந்த கார்லேருந்து ஏறி போவோம். முன்னாடி போவோம். கதவை உடச்சிட்டு நம்ம போகிறோம். ஒரு பாலைவனத்தில் போய் ஜெயிலில் கட்டி வச்சுருக்கான். இன்னும் போக மாட்டேங்குது. அதுக்கு மேலே போகுது. வாங்க, இன்னும் சைடோடி போகிற மாதிரி தெரியுது எனக்கு. ஆமாம், கார் அப்படியே இடிச்சிருச்சு. நம்ம இறங்கி தான் நடந்து போகணும் போல். கால்லாம் வலிக்குது. இவ்வளோ நேரம் அப்புறம் எடுக்க முடியலை எதுவுமே. இதுக்கு வாங்க, இங்கே எடுப்போம். இங்கே இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாட்டிலை தூக்கிட்டு போ. இப்போ தூக்கிட்டு போயிட்டு இங்கே வைப்போம். இங்கே வச்சுட்டு இப்போ பேரி ப்ரெசன்ட் ரொம்பவே மாற்றிட்டாங்க. அந்த இதெல்லாம் புதுசாக மாற்றிட்டாங்க.
முன்னாடிலாம் வேறு மாதிரி இருக்கும், டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த பட்டன் ஆன் பண்ணுறது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது சேமாக, மற்றபடி எல்லாத்தையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. யாராவது இந்த கேம் ஏற்கனவே விளாண்டுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குலாம் தெரியும், ஓல்டு பிளேயர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. வாங்க இப்போ போகலாம், மேலே போவோம். மேலே போய்கிட்டே இருக்கோம். வந்தாச்சு, ஹெலிகாப்டரையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபைனலி எல்லா போராட்டத்துக்கு அப்புறமே நம்ம தப்பிக்க போகிறோம்னு நினச்சாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். போயிடுவோம். எங்கே போகிறோன்னு தெரியல. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.